தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 7வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 7வது நாள் கவுன்சிலிங் முடிவில் இன்னும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா, இன்னும் ஒவ்வொரு கேட்டகரியில் இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, இன்றைக்கி எத்தனை ஆப்சன்டீஸ் அப்படின்ற வீடியோ அடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். ஆப்சன்டீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. ஓகேங்களா, மகிழ்ச்சியான செய்தி தான். அதை அடுத்த வீடியோவில் நான் ஃபுல்லாக போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை மட்டும் தாராளமாக தட்டி விட்டலாம். சரி, வாங்க வீடியோ கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி ஜென்ரல் டேர்ம் பாதி இது முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. நான் முக்கியமான டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன், மற்றது ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறேன், பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லா கேட்டகரி இருக்கிறதுனால பையன் ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 3 இருக்குது, உமனில் 1 இருக்குது. பிசிஎம் உமனில் 1 தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சூஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் எஸ்சியில் மட்டும்தான் கிடக்கு. ஆர்கியாலஜி பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. அதே மாதிரி பேக்வேர்டு வெல்ஃபேர் அது பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி அண்டு எஸ்சிஏ பிசிஎம் கேட்டகரி மட்டும்தான் கிடக்கு. சிவில் சப்ளைஸ் அதே தான், எஸ்சி கேட்டகரி கிடக்கு. எஸ்சி கேட்டகரி ஜென்ரல் உமனில் கிடக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரி, பிசிஎம் கேட்டகரி. கமிஷன் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. சென்னை சவுத்து எஸ்சி கேட்டகரியில் இன்னும் அப்படியே கிடக்குங்க. ஏன் எடுக்கலன்னு தெரில, அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. கிடக்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் டிவிஷனில் பிசிஎம்க்கு கிடக்கு, ஒசூர் டிவிஷனில் பிசிஎம் கிடக்கு, திருப்பூர் டிவிஷனில் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு கிடக்கு. பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி ஜென்ரல் டேர்ம் பண்ணலாம் டோட்டல் க்ளீன் ஆகிடுச்சு. வருங்க, இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னு எஸ்சி பிசி எம்பிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். காலேஜ் எஜுகேஷன் அதே மாதிரி எஸ்சிக்கு மட்டும் கிடக்கு. கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எஸ்சிக்கு மட்டும்தான் கிடக்கு. எஸ்சிஏ பிசிஎம் கோஆப்ரேட்டிவ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அதே மாதிரி தான். ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி கிடக்கு, எஸ்சிஏ பிசிஎம். எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அந்த டிபார்ட்மெண்ட் கிடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. ஃபாரன்ஸ் சயின்ஸ் எம்பிசி பிசியில் கிடக்கு. கோர்ட் பார்த்திங்கன்னா அதுவும் பிசியில் கிடக்கு, எம்பிசியில் கிடக்கு. கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் எஸ்சியில் கிடக்கு. ஹைவே டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எஸ்சியில் கிடக்கு, கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி கிடக்கு. மியூசியம் கிடக்கு. அடுத்து மெடிக்கல் ஹெல்த் அண்ட் ரூரல் ஹெல்த் அது பார்த்திங்கன்னா பிசி எம்பிசியில் முடிஞ்சிருச்சுங்க. எஸ்சியில் மட்டும்தான் கிடக்கு. என்சிசி டிபார்ட்மெண்ட் எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. ப்ரொடெக்ஷன் அதே மாதிரி எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. பப்ளிக் ஹெல்த் பார்த்திங்கன்னா அதுவுமே எம்பிசி பிசி ஜென்ரல் டேர்ம்லாம் தூக்கிட்டாங்க. எஸ்சி மட்டும்தான் கிடக்கு. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம்மில் கிடக்கு. பப்ளிக் கோர்ஸ் அதே மாதிரி தான். கோர்ட் பார்த்திங்கன்னா நீலகிரி எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. சர்வே செட்டில்மெண்ட் எஸ்சியில் மட்டும் கிடக்கு. கன்சியூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் கமிஷன் டிபார்ட்மெண்ட் எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. டெக்னிக்கல் எஜுகேஷன் எஸ்சி அண்டு எஸ்சிஏல கிடக்கு. ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் தூக்கிட்டாங்க. எஸ்சிஏ அண்டு பிசிஎம்மில் மட்டும்தான் கிடக்கு. லேண்ட் சீலிங், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், வெல்ஃபேர் நான் ரெசிடென்ட் தமிழ்நாடு ரீகவலேஷன் டிபார்ட்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர் எஸ்சியில் கிடக்குங்க. இன்னும் எஸ்சியில் கிடக்கு, எஸ்டியில் கிடக்கு. எஸ்சிஏ பிசிஎம், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. லேபர் எஸ்சியில் கிடக்குங்க. லேபர் கிடக்கு, முக்கியமான டிபார்ட்மெண்ட். மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், லீகல் ஸ்டடீஸ் அதே மாதிரி எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. தென்காசியில் ரெவன்யூவில் ஜேஏ கிடக்குங்க. அதே மாதிரி தஞ்சாவூரில் பிசிஎம்மில் கிடக்கு. கரூரில் பிசிஎம்மில் கிடக்கு. திருப்பத்தூர் எஸ்சிஏல கிடக்கு. அதே மாதிரி விருதுநகர் எஸ்டியில் கிடக்கு. ராணிப்பேட்டில் எஸ்சி உமனில் 1 கிடக்கு. திருவண்ணாமலை
எஸ்டி, மயிலாடுதுறை எஸ்டி, தூத்துக்குடி எஸ்டியில் அடக்கு, திருநெல்வேலி எஸ்டியில் அடக்கு, வேலூர் பிசிஎம், தருமபுரி எஸ்சிஏ பிசிஎம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், சேலம், நீலகிரியில் பார்த்திங்கன்னா நடக்குங்க. நீலகிரி உமன் கொண்டு கிடக்கு. திருப்பத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், சென்னை, சென்னையில் பார்த்திங்கன்னா கிடக்குங்க. உமன்லேயும் கிடக்கு, பிஎஸ்டிஎம் உமன்லேயும் கிடக்கு. திருவள்ளுவர் அதே மாதிரி உமனில் ஒன்று கிடக்கு. கடலூர், தருமபுரி அதெல்லாம் ரூரல் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. ரூரலுமே பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டல் க்ளீன் தான். கிருஷ்ணகிரியில் மட்டும் கிடக்கு, உமனில் ஒன்று கிடக்கு. நாமக்கல், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பட், சேலம், தென்காசி, நீலகிரி, திருவள்ளூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், வேலூர், விருதுநகர், அசிஸ்டன்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட், இவங்க எக்ஸரிஷ்மெண்ட் அது எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் எஸ்சி ஜென்ரலில் மட்டும் கிடக்கு. சோசியல் டிஃபென்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்சியில் பாருங்கள் 40 இடங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி எல்லா கேட்டகரியில் இருக்குது. டெக்ஸ்ட் புக் அதே மாதிரி எல்லா கேட்டகரியிலும் கிடக்கு. கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் உமன் எல்லா கேட்டகரியிலையும் கிடக்கு. வாட்டர் சப்ளை அண்டு ட்ரைனேஜ் எல்லா கேட்டகரி. டெக்ஸ்டைல் கிடக்கு. மெரிடைம் போர்டு, சர்வே, லேண்ட் ரெக்கார்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியோலஜி. அடுத்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டு, ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரி, காமர்ஸ், பப்ளிக் லைப்ரரி, ஆடி திராவிடர், ஹிந்து ரிலீஜன், சேரிட்டபிள் எஸ்சியில் இன்னும் கிடக்குங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கிடக்கு, பல்காக கிடக்கு. ஆனால் பிசிஎம்பிசி ஜென்ரல் டேர்ம் தான், ஃபுல்லாக டோட்டல் க்ளீனப் தான். ரிஜிஸ்ட்ரேஷன். அடுத்து டிரான்ஸ்போர்ட் கிடக்கு பாருங்கள். சீலன்னு டிரான்ஸ்போர்ட் கிடக்கு. ஃபாரஸ்ட்டு எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. நாளைக்கு மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பிசிஎம்பிசி எல்லாம். ஸ்கூல் எஜுகேஷன். அடுத்து கோர்ட்டு ஃபுல்லாக கோர்ட்டு தான். கடலூர், நாமக்கல், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளிலாம் அப்படியே கிடக்குங்க. தஞ்சாவூர், திருவள்ளூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு அப்படியே தான் கிடக்கு. வேலூர் கிடக்கு. ஈரோடு கிடக்கு. டவுன் பஞ்சாயத்து வந்துருச்சு. டவுன் பஞ்சாயத்து மேக்ஸிமம் எல்லாம் எடுத்துருப்பாங்க. கடலூர், திருவாரூர், திருப்பூர் டவுன் பஞ்சாயத், தஞ்சாவூர், நாமக்கல், திண்டுக்கல், ஈரோடு எல்லாம் க்ளீன் தான். சேலம், டவுன் பஞ்சாயத்து, நீலகிரி தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஏடி, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. அடுத்து இங்கே ஒன்று அர்பன் ஹேபிடன்ட் டெவலப்மெண்ட் போர்டு அதுவும் கிடக்கு. அதே மாதிரி ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன், ஹவுசிங் போர்டு கிடக்கு எல்லா இதுலேயும். அடுத்து மெடிசின் கார்ப்பரேஷன், மெடிக்கல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசின் எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. கவர்மெண்ட் ப்ளீடர், சுகர் கார்ப்பரேஷன். அடுத்து கோர்ட் கன்னியாகுமரியில் எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. டிரான்ஸ்போர்ட் அண்டு. அடுத்து பிரின்சிபல் கள்ளக்குறிச்சி கோர்ட்டு, ராணிப்பேட், திருப்பூர்,
விழுப்புரம், விருதுநகர், திருப்பத்தூர், தருமபுரி. ஜூனியர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட், சபார்டினேட் கோர்ட்ஸ் இன் சென்னை. எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. ஆதிராவிடர் ஹவுசிங், டவுன் பஞ்சாயத்து, நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி. அடுத்து பில் கலெக்டர், தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு. எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. இந்து ரிலீஜன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், உமனில் மட்டும் 2 கிடக்குங்க எஸ்சியில். அடுத்து விஓ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்சிஏலையும் பிசிஎம்மில் மட்டும்தான் விஓ இதெல்லாம் கிடக்கு. அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட்டில் கிடக்கு. திருவண்ணாமலை, இங்கே பல்க் அவுட் நடக்கு. அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன் எல்லா கேட்டகரிலையும் கிடக்குங்க. போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் அதே மாதிரி கிடக்கு. தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன். அடுத்து ஆப்ரேட்டிங் மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3, சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. அதுவுமே இன்றைக்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ, ரெவென்யூவோட ஹெட் ஆஃபீஸ் சென்னை இருக்குது. சென்னையில் கிடக்குங்க, சியில் கிடக்கு. தென்காசி, எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 376 இருக்குது டோட்டலாக. உமனில் ஒரு 70 இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 36 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம்மில் 19 இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் 128, உமனில் ஒரு 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குது. எம்பிசி முடிய போதுங்க, எங்கே முடிய போதுங்க. எம்பிசி ஜென்ரலில் 117 தான் இருக்குது. எம்பிசி உமனில் 46 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 26, உமன் பிஎஸ்டிஎம் 9 இருக்குது. பிசி ஜென்ரல் 148 இருக்குங்க. உமனில் ஒரு 60 இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 38 இருக்குங்க. உமன் பிஎஸ்டிஎம் 13 இருக்குங்க. அடுத்து ஜென்ரல் டேம் ஜென்ரலில் பாருங்கள் 122 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் 36 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 34 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் 12 இருக்குங்க. ஓகேங்களா. அந்த எம்பிசி பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வரை நீடிக்கலாம். ஓகேங்களா. அடுத்த வாரம் வரை இருக்கும். நாளைக்கு 30ஆம் தேதி, அடுத்த வாரம் வரை இருக்குங்க. செவ்வாய் புதன் வரை நிற்கலாம். ஜென்ரல் எஸ்சி ஏல வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் 40 இருக்குது. உமனில் ஒரு 18 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 17 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம்மில் 15 இருக்குங்க. பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 83 இருக்குது. உமனில் ஒரு 36 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 22 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் 7 தாங்க இருக்குது. இவ்வளோ தாங்க டோட்டலாக. ஓகேங்களா. இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்ஷன்டிஸ் எவ்வளவு, இன்றைக்கி எத்தனை பேர் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்ருங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.